சோனா குருவியும் அதோட 2 குழந்தைகளும் காலுக்காகத்தோட வீட்டுல வாடகைக்கு குடியிருந்தாங்க. அந்த வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருந்தது. சோனா குருவி எத்தனையோ தடவை அந்த வீட்டை ரிப்பேர் பண்ண சொல்லியும் காகங்கள் வாடகை வாங்குறதுல குறியா இருந்தாங்களே தவிர அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு அந்த காட்டுல புயல் வீச ஆரம்பிச்சது. இப்படி வீசின அந்த புயல் காத்து சோனா குருவி குடியிருந்த வீட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. அப்படி பறந்து போன வீட்டுல இருந்து சோனா குருவியும் அதோட குழந்தைங்க 2 பேரும் ரொம்பவும் சாமர்த்தியமா தப்பிச்சு வெளியே வந்தாங்க. இப்படி உயிர் தப்பிச்ச 3 பேரும் ஒரு மரக்கிளையில வந்து உக்காந்தாங்க. அம்மா அம்மா, என்னம்மா காத்துல பேப்பர் பறந்து போற மாதிரி நம்மளோட வீடு பறந்து போயிடுச்சு. பியூட்டி, அந்த பேராசை பிடிச்ச காகங்கள் நம்ம குடியிருந்த வீட்டை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை, அதை ரிப்பேர் பண்றதும் இல்லை. அதனால்தான் நமக்கு இப்ப இந்த நிலைமை வந்துருச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில காகங்களோட வீடு புயல் காத்துல பறந்து போன செய்தியை கேட்ட காலுக்காகவும் ஒரு காகமும் சோனா குருவியை பார்க்க வந்தாங்க. சோனா, காத்துல பறந்து போன எங்களோட வீட்டை உன்னால பாதுகாக்க முடியலையா? காலண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் என்னோட குழந்தைங்கள பாப்பனா இல்ல உங்களோட வீட்டை பாப்பனா? நானும் எத்தனையோ தடவை அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க காதுல வாங்கவே இல்லை. அப்படி இல்ல காலுஜி, குழந்தைங்க 2 பேரும் சோனா குருவியோடது, அதனால அவங்கள காப்பாத்திடுச்சு. வீடு நம்மளோடது தானே, அது எப்படி போனா அதுக்கு என்ன? கோரி அக்கா, உங்க வீடு மட்டும் பறந்து போல, அந்த வீட்டுக்குள்ள இருந்த என்னோட பொருட்கள் எல்லாம் சேர்ந்துதான் போயிருக்கு. நானும் அதை நினைச்சு கவலையில தான் இருக்கேன். சரி சரி, நான் கிளம்புறேன். எங்கேயாவது போய் வாடகைக்கு வேற வீடு பார்த்தாகணும். என்னது, வேற வீடு பார்க்க போறியா? இங்க பாரு சோனா, எங்களுக்கு ஒரு புது வீடை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போ. இங்க பாருங்க, வீட்டை ரிப்பேர் பண்ணாம வச்சிருந்தது உங்களோட தப்பு, அது ஏன் தப்பு இல்ல. சோனா, நீ என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்கு ஒரு புது வீடு கட்டி கொடுக்காம இந்த காட்டை விட்டு போகவே கூடாது. அப்படி போகணும்னு நினைச்ச நீயும் உன்னோட குழந்தைங்களும் உயிரோட போக முடியாது. இப்படி சொல்லி சோனா குருவியை மிரட்டின காகங்கள் 2 பேரும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. பிறகு வேற வழியில்லாத சோனா குருவி அந்த காகங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக காட்டுக்குள்ள இருந்து மரக்கட்டைகளை கொண்டு வர ஆரம்பிச்சது. இப்படி எடுத்துட்டு வந்த மரக்குச்சிகளை வச்சு சோனா குருவி வீடு கட்ட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல குழந்தைகள் 2 பேரும் அந்த இடத்துக்கு பக்கத்துல விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தைகள் 2 பேரும் திடீர்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அம்மா அம்மா, இங்க வாங்க, இங்க ஒரு பாட்டி அம்மா ஆபத்துல இருக்காங்க. ஆமாம்மா, சீக்கிரம் வாங்க. குழந்தைகளோட குரலை கேட்டு சோனா குருவி உடனே வேகமா பறந்து அந்த இடத்துக்கு போச்சு. சோனா குருவி அங்க போய் பார்த்தப்ப ஒரு காஞ்சு போன மரம் ஒரு வயதான பறவை மேல விழுந்து கிடந்தது. உடனே சோனா குருவி ரொம்பவும் முயற்சி பண்ணி அந்த மரத்தை வேற பக்கமா தள்ளி விட்டுது. அந்த வயதான பறவை தலையிலிருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. உடனே சோனா குருவி பறந்து போய் மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து காயம்பட்ட இடத்துல சாரம் பிழிஞ்சு விடுது. உடனே அந்த வயதான பறவை தலையிலிருந்து ரத்தம் வருது நின்று போயிடுச்சு. இருந்தாலும் அந்த பறவையோட மயக்கம் இன்னும் தெரியல. குழந்தைங்களா, இவங்க இன்னும் மயக்கமாவே இருக்காங்க. இவங்களை நாம கூட்டுல போய் படுக்க வைப்போம். மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அவங்கள தங்களுடைய கூட்டுல கொண்டு போய் படுக்க வச்சது. பிறகு சோனா குருவி வீடு கட்டுற வேலையில முழு மூச்சா ஈடுபட்டது. அந்த சமயத்துல குழந்தைகள் 2 பேரும் அந்த வயதான பறவை பக்கத்துல இருந்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சமயத்துல காலுக்காக வந்தது. இப்படி வந்த காலுக்காக சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சது. என்ன சோனா குருவி, இந்நேரம் வீடு கட்டி முடிச்சிருப்பன்னு நினைச்சேன். நீ இன்னும் பாதி வீட்டை கூட கட்டி முடிக்கல. காலுக்காகத்தோட இந்த பேச்சு சத்தத்தை கேட்ட அந்த வயதான பறவை இப்ப கண் விழிச்சு பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சும் உட்கார்ந்தாங்க. அம்மா, உங்க பேர் என்ன? நீங்க எந்த காட்டுல வசிக்கிறவங்க? நான் யாரு, என்னோட பேரு என்ன, எதுவுமே எனக்கு தெரியல. நான் யாருன்னு உங்கள யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து என்கிட்ட சொல்லுங்க. சோனா, இந்த பைத்தியத்தை எங்க இருந்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்க? காலண்ணா, இவங்க தலை மேல ஒரு மரம் விழுந்து கிடந்தது. நான் தான் அந்த மரத்தை தள்ளிவிட்டு அவங்க உயிரை காப்பாத்தினேன். இவங்களுக்கு மயக்கம் தெரியாதால இவங்களை என் கூடவே தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க பாரு சோனா, நீ எந்த பைத்தியத்தை வேணாலும் அழைச்சிக்கிட்டு வந்து வச்சுக்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னோட வீட்டை சீக்கிரமா தயார் பண்ணி என்கிட்ட கொடு. இப்படி சொன்ன காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. குழந்தைகளா, மரம் விழுந்ததாங்க இந்த அம்மாவோட தலையில அடிபட்டு இருக்கு. அதனால்தான் இவங்களுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துல இல்ல.
சோனா சொன்னதை கேட்டு அந்த வயதான பறவை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா, நீங்க அழாதீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நீங்க எங்க கூடவே இருக்கலாம். அம்மா, பாட்டிக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிட கொடுங்க. பியூட்டி அம்மா கிட்ட இருந்த பொருட்களை எல்லாம் நேத்து வீசின புயல் காத்துல அந்த வீட்டோட போயிடுச்சு. இப்ப அம்மா கிட்ட உணவுன்னு எதுவுமே இல்ல. நீங்க பாட்டியா பத்திரமா பாத்துக்கோங்க. நான் காங்கல் வீட்டுல போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே காங்கல் வீட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாரு சோனா, உனக்கும் உன் குழந்தைங்களுக்குமே உணவு இல்ல. இந்த லட்சணத்துல நீ என்னடானா அந்த வயதான பறவைக்கு என்கிட்ட உணவு கேக்குற. இங்க பாருங்க கோரி அக்கா, அந்த அம்மா ரொம்பவும் பசியில இருப்பாங்க. தயவு செய்து அவங்களுக்காக கொஞ்சமா உணவு கொடுங்க. இங்க பாரு சோனா, நீ ஒரு தடவை கேட்டாலும் சரி 100 தடவை கேட்டாலும் சரி என்கிட்ட இருந்து அதே பதில் தான் வரும். இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட இருந்து நீ எதையுமே வாங்க முடியாது. இப்படி சொன்ன கோரிக்காக உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. உணவு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வெளியில வந்து ரொம்ப நேரம் ஆகுது. பாவம் அந்த அம்மா நான் வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது உணவு வாங்காம வீட்டுக்கு போகவே கூடாது அப்படி நினைச்ச சோனா குருவி ரீட்டா கிட்ட வீட்டுக்கு பறந்து போச்சு. சோனா குருவி ரீட்டா கிட்ட போய் விஷயத்த சொன்ன உடனே தாங்கிட்ட மீதி இருந்த உணவை எடுத்து கொடுத்தது. உடனே சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமும் அந்த கிச்சடியை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்தது. அம்மா, நீங்க ரொம்ப பசிட்டு இருக்கீங்க, இதை சாப்பிடுங்க. என்ன மாதிரியே நீங்களும் பசியில தான் இருப்பீங்க. எனக்கு இதை கொடுத்துட்டா நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுவீங்க? உங்களை எல்லாம் விட்டுட்டு என்னால இதை தனியா சாப்பிட முடியாது. அம்மா, நீங்க நேத்து ராத்திரில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. அதனால இதை நீங்க சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய எதையாவது சாப்பிட்டு பசியை தீர்த்துப்போம். இதையெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த கிச்சடியை சாப்பிடுவோம். பிறகு அங்கிருந்த 4 பேரும் சேர்ந்து அந்த கிச்சடியை சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக்கிட்டாங்க. பிறகு ராத்திரி ஆச்சு. பிறகு அன்னைக்கு ராத்திரி அந்த மரத்துக்கு அடியிலேயே படுத்து தூங்குனாங்க. அதே சமயத்துல ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு காட்டுல 2 பறவைகளும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா, நான் அம்மா மலை பக்கம் உள்ள காட்டுல ஒரு குருவியோட வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் செய்தி வந்தது. அப்படியா? சீக்கிரம் கிளம்பு. நாம நாளைக்கே அங்க போய் அவங்கள உடனே வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரணும். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில சோனா குருவி தன்னோட வீட்டை முழுசா கட்டி முடிச்சிடுச்சு. உடனே அந்த வீட்டுக்குள்ள சோனா குருவி தன்னோட குழந்தைகளையும் அந்த வயதான பறவையையும் அழைச்சிட்டு போச்சு. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல. இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன். அத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குதே தவிர இப்ப எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது காலுக்காகவும் கோரிக்காகவும் அவங்க வந்தாங்க. இங்க பாரு சோனா, புது வீடு கட்டி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலை. உங்களை யாரு வீட்டுக்குள்ள வர சொன்னது? இங்க பாருங்க கோரி அக்கா, இவங்க பாவம் வயசானவங்க. அவங்களுக்கு இப்ப சுயநனவு இல்ல. தயவு செய்து இவங்களுக்கு நனவு திரும்புற வரைக்கும் இந்த வீட்டுல தங்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. காலுஜி, என்ன சோனா குருவி சொல்ற கதையை ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கழுத்தை பிடிச்சு எல்லாரையும் வெளியில தள்ளுங்க. இந்த வீட்டை வாங்குறதுக்கு நம்ம கழுகக்கா இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். கோரிக்காகம் இப்படி சொன்ன உடனே காலுக்காகம் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில தர முயற்சி பண்ணுச்சு. அப்ப காலுக்காகம் தன்னோட தலையில முட்டினதுல அந்த வயதான பறவை கீழே விழுந்து அவங்க தலையில மறுபடியும் அடிபட்டுச்சு. இப்படி அடிபட்டதுல அவங்களுக்கு மறந்து போன பழைய நினைவெல்லாம் திரும்பி வந்துடுச்சு. எனக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. என்னோட வீடு கடற்கரை பக்கத்துல உள்ள காட்டுல இருக்கு. நான் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ. அந்த வயதான பறவை இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 2 பறவைகள் கார்ல வந்து இறங்குனாங்க. அம்மா, அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா, என்ன இது? உங்க தலையில இந்த காயம் எப்படி வந்தது? பிறகு நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அந்த பறவைகள் காகங்கள் 2 பேரையும் அடி வெளுத்து வாங்கினாங்க. இங்க பாருங்கடா, இந்த சோனா மட்டும் இல்லைன்னா என்ன நீங்க உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே இந்த சோனா குருவிதான். அம்மா, நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நாம எப்பவுமே நன்றியோட இருக்கணும். இவங்களையும் நம்ம கூட அழைச்சிக்கிட்டு போவோம். நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல இருக்க வீட்டுல இவங்கள தங்க வைப்போம். ஆமா, இனிமே இவங்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நாம பங்கு எடுத்துக்கணும்.
இப்படி பேசிக்கிட்ட அந்த பறவைகள் பிறகு சோனா குருவியையும் அது குழந்தையும் அவங்க கூடவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. சோனா குருவியும் அது குழந்தைங்களும் இப்படி கார்ல போறத காவங்கள் 2 பேரும் அழுதுகிட்டே வேடிக்கை பார்த்தாங்க. சோனா, அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு வா. நான் காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டி மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு வரேன். அப்பா, அதை வச்சு நம்ம என்ன பண்றது? குக்கு, இப்ப குளிர்காலம் வரப்போகுது. அந்த சமயத்துல நம்மளோட வீட்டை கதகதப்பா வச்சுக்க நமக்கு நெருப்பு தேவைப்படும். நெருப்பை உண்டாக்குறதுக்கு மரக்குச்சிகள் தான் முக்கியம். பிறகு சோனா குருவி கோடாரியை எடுத்து ராணா குருவி கிட்ட கொடுத்தது. ராணாஜி, மரக்குச்சிகளை வெட்டி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வாங்க. சோனா குருவி இப்படி சொன்ன உடனே ராணா குருவி அந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு மரம் வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. போற வழியில ராணா குருவி காலுக்காகத்தை பார்த்தது. என்ன காலு, என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லு. நான் மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கேன். ராணா, நானும் குளிர்காலத்துக்காக மரக்குச்சிகளை சேகரிக்க தான் வந்தேன். மரக்குச்சிகளை சேகரிக்க வந்தேன்னு சொல்ற, ஆனா உன்கிட்ட கோடாரி இல்லையே. அவசரமா கிளம்பி வந்ததுல கோடாரியை மறந்துட்டு வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நானும் உன் கூட வாரேன். உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோடாரியை என்கிட்ட கொடு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு ராணா குருவி கூட சேர்ந்து மரம் வெட்டுறதுக்காக பறந்து போச்சு. அடர்த்தியான அந்த காட்டுக்குள்ள போனதும் காலுக்காகவும் தான் தூங்குறதுக்கான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துச்சு. ராணா, நீ மரம் வெட்டி முடிச்சிட்டு என்னை எழுப்பு. நானும் மரம் வெட்டி மரக்குச்சிகளை சேகரிச்சுக்கிறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அந்த மரத்தடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பிறகு ராணா குருவி ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அதை வெட்ட ஆரம்பிச்சது. இப்படி வெட்டின மரக்குச்சிகளை எல்லாம் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சுட்டு ராணா குருவி மறுபடியும் மரம் வெட்ட ஆரம்பிச்சது. நாம மரம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் காலுக்காகவும் மரம் வெட்டணும். அதனால நாம நம்ம வேலையை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். இப்படி நினைச்ச ராணா குருவி வேக வேகமா மரத்தை வெட்ட ஆரம்பிக்க அதோட கையில இருந்த கோடாரி நழுவி ராணா குருவியோட ரக்கையில காயத்தை உண்டாக்கிச்சு. ரத்தம் சொட்ட சொட்ட ராணா குருவி மரத்துல இருந்து கீழே விழுந்தது. காலு, காலு, நீ எங்க இருக்க? சீக்கிரம் இங்க வா, நான் ஆபத்துல இருக்கேன். ஆனா காலுக்காக ராணா குருவி கத்துனத காதுல விழாம நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நேரம் இப்படி கூப்பிட்டு பார்த்த ராணா குருவி ஒரு கட்டத்துல மயக்கமாயிடுச்சு. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமும் ராணா குருவி வீட்டுக்கு வராதால சோனா குருவிக்கு கவலை வந்துருச்சு. குக்கு, ராத்திரி ஆயிடுச்சு, அப்பா இன்னும் வரல. நான் போய் அவங்கள தேடி பார்த்துட்டு வரேன். அம்மா, இந்த ராத்திரியில நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க? நானும் உங்க கூட வாரேன். வேண்டாம் குக்கு, நீ வீட்லயே இரு. அம்மா புறா அங்கிள் வீட்டுக்கு போய் அவங்களையும் அழைச்சிட்டு போறேன். இப்படி சொன்ன சோனா குருவி புறா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. புறாண்ணா, கொஞ்சம் என் கூட வாங்க. ராணாஜி மரம் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போனாரு, இன்னும் திரும்பி வரல. கொஞ்சம் இரு சோனா, ஹரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன புறா பிறகு அரிக்கன் லைட் எடுத்துக்கிட்டு வர புறாவும் சோனா குருவியும் ராணாவை தேடி பறந்து போனாங்க. இப்படி இவங்க ரொம்ப தூரம் பறந்து போயும் ராணா குருவியை எங்கேயுமே பார்க்க முடியல. குக்குவோட அப்பா, குக்குவோட அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? ராணா, ராணா, நீ எங்க இருக்க? அந்த சமயம் மயக்க தெளிஞ்சு கண் வச்ச ராணா குருவி இவங்களோட குரலை கேட்டுடுச்சு. சோனா, சோனா, நான் இங்கே இருக்கேன். பெரிய மரத்துக்கு அடியில கீழே விழுந்து கிடக்குறேன். பிறகு சோனா குருவியும் புறாவும் அங்க போனாங்க. அந்த இடத்துல ராணா குருவி ரக்கையில காயம் பட்டு கிடக்கிறத பார்த்து சோனா குருவி கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ராணாஜி, உங்க ரக்கைகள்ல எப்படி அடிபட்டது? சோனா, மரம் வெட்டிக்கிட்டு இருக்கப்ப என் கையில இருந்த கோடாரி நழுவி என் ரெக்கையில விழுந்துருச்சு. நானும் பறக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். வலி அதிகமா இருக்கிறதால என்னால பறக்க முடியல. இவங்க பேசிக்கிட்டு இருக்க சத்தத்துல கண் வச்ச காலுக்காக அங்க வந்தது. ராணா, உனக்கு என்ன ஆச்சு? பிறகு அங்க நடந்தது கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட காலுக்காக தான் இப்படி தூங்குனதுக்காக ரொம்பவும் வெக்கப்பட்டது. புறா, வா, நாம 2 பேரும் சேர்ந்து ராணாவை அவங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போவோம். பிறகு சோனா முன்னால பறந்து போக புறாவும் காலுக்காகவும் ராணாவை தூக்கிக்கிட்டு போனாங்க. காலையில நல்லபடியா வீட்டு விட்டு கிளம்புனாப்பா இப்ப ரக்கைகள் அடிபட்டு வர்றத பார்த்த குக்கு அழ ஆரம்பிச்சான். என்னாச்சு? என்னோட அப்பாவுக்கு என்னாச்சு? குக்கு, அப்பாவுக்கு ஒன்னும் இல்ல. ரெக்கையில லேசா காயம் பட்டிருக்கு, அவ்வளவுதான். புறான்னா காலண்ணா, உங்க 2 பேருக்கும் ரொம்பவும் நன்றி. கஷ்டமான சமயத்துல எனக்கு நீங்க 2 பேரும் உதவி பண்ணியிருக்கீங்க. சோனா, இந்த உதவியை கூட செய்யலன்னா
அப்புறம் நண்பர்கள்னு நாங்கெல்லாம் எதுக்குதான் இருக்கோம்? இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் புறாவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. பிறகு ராணா குருவி ரெக்கையில இருந்த காயத்துக்கு சோனா குருவி கட்டு போட்டு விட்டது. பிறகு இரவு உணவு சாப்பிட்ட எல்லாரும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா, இதுக்கப்புறம் நாம வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போறோம்? அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ராணாஜி, கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நாளைக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டுல இருக்கு. அதுக்குள்ள உங்க காயம் ஆறிடுங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. இந்த கொஞ்ச நாட்கள்ல சோனா குருவி வீட்டுல இருந்த எல்லா மளிகை பொருட்களும் காலியாயிடுச்சு. ஆனா ராணா குருவி ரெக்கையில் அடிப்பட்ட காயம் இன்னும் சரியாகல. அதனால ராணாவால பறக்கவும் முடியல. ராணாஜி, வீட்டுல மளிகை பொருட்கள் தீர்ந்து போயிடுச்சு. குக்குவுக்கு குளிர்காலத்துக்கான ஸ்வெட்டர், மங்கி கேப் வாங்கணும். இது எதுக்குமே நம்ம கிட்ட பணம் இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா அம்மா, நம்ம யார்கிட்டயாவது கடன் கேட்டு பாப்போம். அப்பாவோட ரெக்கையில பட்ட காயம் சரியான உடனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். குக்கு, இந்த குளிர்காலத்துல எல்லாருக்குமே பணம் தேவைப்படும். யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ராணாஜி, நான் கோரி அக்காவை போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஜாக்கிரதையா வீட்டுல இருங்க. அம்மா, நானும் உங்க கூட கோரி ஆண்டி வீட்டுக்கு வரேன். இல்ல குக்கு, குளிர் அதிகமா இருக்கு. நீ அப்பா கூட வீட்டிலே இரு. அம்மா சீக்கிரமா வந்துடுற. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கோரிக்காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரியக்கா, ராணாஜிக்கு ரெக்கையில் அடிபட்டது உங்களுக்கு தெரியும். வருமானம் இல்லாம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உனக்கு கடனா பணம் வேணும், அதானே சொல்ல வர? அது மட்டும் இல்ல, எனக்கு பணமும் வேணும். அப்படியே யாராவது வேலைக்கு ஆள் கேட்டா சொல்லுங்க. நான் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ராணாஜியோட ரெக்க குணமாகற வரைக்கும் நான் ஏதாவது வேலைக்கு போய் ஆகணும். சோனா, நீ கல்யாணம் ஆகி முதலா ராணா வீட்டுக்கு வந்தப்ப உன்னை பார்க்க நான் வந்திருந்தேன். அப்ப நீ எனக்கு சூப்பு வச்சு சாப்பிட கொடுத்த. அந்த சூப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப இந்த குளிர்காலத்துல எனக்கு அந்த சூப்பை மறுபடியும் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சூப்பு வச்சு கொடுத்துட்டு போயேன். கோரியக்கா, ராணாஜி, என் பையன் குக்கு, நாங்கள் யாருமே இன்னும் சாப்பிடல. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போய் பொருட்களை வாங்கி அதை சமைச்சு நாங்கள் சாப்பிடணும். சோனா, உனக்கு பணமும் வேலையும் வேணும்னா சூப்பு வச்சு கொடு, இல்லைன்னா உன் இஷ்டம். உடனே எதுவும் பேசாத சோனா குருவி அழுதுகிட்டே கோரியோட வீட்டு கிச்சனுக்குள்ள போச்சு. பின்னாடியே உள்ள போன கோரிக்காகவும் பிறகு காய்கறிகளை எடுத்து சோனா குருவி கிட்ட கொடுத்தது. சோனா குருவி பிறகு எல்லா காய்கறிகளையும் போட்டு சூப்பு தயார் பண்ண ஆரம்பிச்சது. சோனா, பணத்தை கடனா கொடுக்காம இப்படி நம்மள வேலை வாங்குறாளன்னு நினைச்சு சூப்புல உப்பு அள்ளி கொட்டிடாத. அப்படி நீ செஞ்சிட்டன்னா இவ்வளவு தூரம் வேலை பார்த்தோம் உனக்கு பணம் கிடைக்காம போயிடும். ஒரு வழியா சோனா குருவி சூப்பு தயார் பண்ணி முடிச்சது. கோரியக்கா, இந்தாங்க, இதுல சூப் இருக்கு. இதை நீங்க கப்ல ஊத்தி சாப்பிடுங்க. தயவு செய்து எனக்கு பணத்தை கொடுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன சோனா, நீ இவ்வளவு அவசரப்படுற? இவ்வளவு அருமையான சூப்பை வீட்டுல உட்கார்ந்தா குடிப்பாங்க? வா, நாம வெளியில போய் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த சூப்பை சாப்பிடுவோம். இப்படி சொன்ன கோரிக்காக சூப்பை தூக்கிக்கிட்டு முன்னால பறக்க சோனா குருவி கப்பை தூக்கிக்கிட்டு கோரிக்காவை பின்னாலேயே போச்சு. இப்படி போன கோரிக்காக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்க உட்கார்ந்தது. வா சோனா, இப்படி வந்து உக்காரு. சோனா குருவி கோரிக்காகத்து கூட இருந்துச்சே தவிர அதோடைய நினப்பு எல்லாம் வீட்டுல பசியில இருக்கிற தன்னோட கணவனையும் குழந்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தது. கோரியக்கா, சீக்கிரமா சூப்பை சாப்பிடுங்க. சீக்கிரமா நான் வீட்டுக்கு போய் ஆகணும். சோனா, இந்த சூப்பை நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதை விட வேற யாராவது 4 பறவைகள் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் உனக்கு பெருமை. இப்ப பாரு வேடிக்கையே. சூப்பு சாப்பிடுங்கம்மா, சூப்பு. சூப்பு சாப்பிடுங்கம்மா, சூப்பு. சூடான சூப்பு, சுவையான சூப்பு, சிலுசிலுப்பான குளிர்காலத்துக்கு ஏத்த கதகதப்பான சூப்பு. கோரிக்காவை இப்படி கத்தன சத்தத்தை கேட்டு ஜம்ஜம் பறவையும் ரோனி குருவியும் அங்க வந்தாங்க. கோரி, குளிர் தாங்கல, சீக்கிரமா 2 சூப்பு கொடுங்க. பிறகு அவங்க 2 பேருக்கும் கோரிக்காக சூப்பை கப்பில ஒத்தி கொடுக்க ரொம்ப பொறுமையா அந்த சூப்பை சாப்பிட்டு முடிச்சாங்க. கோரி, இந்த சூப்பு உண்மையிலேயே அருமையா இருந்தது. இது என்ன விலை? விலை ஒன்றும் அதிகம் இல்ல. ஒரு சூப்பு 50 ரூபாய் தான். 2 சூப்பு 100 ரூபாய். உடனே ஜம்ஜம் பறவை 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு பறந்து போச்சு.
பிறகு மறுபடியும் கோரிக்காகம் குரல் கொடுத்து எல்லா சூப்பையும் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது. இவங்க எடுத்துட்டு வந்த எல்லா சோப்பும் தீர்ந்து போயிடுச்சு. சோனா குருவி கண்ணில் கண்ணீரோட எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியா கோரி எல்லா பணத்தையும் எண்ணி பார்த்தது. சோனா, நாம மொத்தம் 10 சூப்பு வித்திருக்கோம். இதோ பாரு, 500 ரூபாய் சேர்ந்துடுச்சு. இதுல நான் 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். நீ 400 ரூபாய் எடுத்துக்கிட்டு போ. கோரி அக்கா, நான் கேட்ட பணத்தை எனக்கு கடனா கொடுத்துட்டீங்க. வேலை ஒண்ணு கேட்டனே, அதை எப்ப வாங்கி தருவீங்க? சோனா, நீ இவ்வளவு அப்பாவியா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப நான் கொடுத்த 400 ரூபாய் கடனா கொடுக்கல, அது உன்னோட பணம். இதுக்கப்புறம் உனக்கு வேலையும் தேவையில்லை. என்னக்கா சொல்றீங்க? இந்த 400 ரூபாய் என்னோட பணமா? ஆமா சோனா, கையில இவ்வளவு அருமையான தொழிலை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கடன் கேட்கணும்னு தேவையும் இல்லை, மத்தவங்க வீட்டுல போய் வேலை பார்க்கணும்னு அவசியமும் இல்லை. கோரி அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சோனா, 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கே உனக்கு இந்த அளவு லாபம் வருது. சாயங்காலம் முழுக்க சூப்பு வித்தினா எவ்வளவு லாபம் வரும்னு நினைச்சு பாரு. நான் உனக்கு கொடுத்த காய்கறிக்கு 100 ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் உன் கணவருக்கும் குழந்தைக்கும் சமைச்சு போடு. பிறகு சோனா குருவி மல்லிகை பொருட்களை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு அவங்க 3 பேருமே ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. மறுநாளே ராணா குருவியும் சோனா குருவியும் சூப்பு தயார் பண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பு வியாபாரமும் ரொம்ப நல்லா நடந்தது. கடை ஆரம்பிச்ச 6 மாசத்துலயே குருவிகளோட வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு நாள் இவங்க கடைக்கு காலுக்காகவும் குறிக்காகவும் வந்தாங்க. சோனா, பெப்பர் அதிகமா போட்டு எங்களுக்கு 2 சூப்பு கொடு. காகங்கள் கேட்ட மாதிரியே சூப்பை தயார் பண்ணி கொடுத்த சோனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி அக்கா, எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சோனா, இதுக்கப்புறம் நானும் காலேஜும் எப்ப கடைக்கு வந்து சூப்பு குடிச்சாலும் எங்க கிட்ட காசு கேட்காத. அதுதான் நீ எங்களுக்கு காட்டுற நன்றி. இதை கேட்டுட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் சந்தோஷமா சிரிச்சாங்க.